அம்மாங்கெல்லாம் வீட்டில் பொரியல் செய்யலைன்னா முட்டையை வறுத்து கொடுத்து ஒப்பேத்திடுவாங்க. குழம்பு செய்யலைன்னா முட்டை சாதத்தை கலரி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு முட்டை வந்து நம்மளோட கனெக்டடான ஒரு ஃபுட்டு. அதை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிரேவி பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுல 10 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. இப்ப மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா வதங்கிட்ட பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப அரைச்ச மசாலாவை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில கலரி விடுங்க. கூடவே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு கடைசியா வறுத்த முட்டையை சேர்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி.